கஸ்டமர் வந்து எப்படிலாம் வந்து கஸ்டமைஸ்டு பண்ணி எது சொன்னாலும் எப்படியாச்சும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ இந்த கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு 250 கிராமுக்கும் வந்து கப் ப்ரௌனியாக கேட்டிருந்தாங்க. சரி நானும் ஓகேலாம் சொல்லிட்டேன். அப்புறம் தான் பார்க்குறேன் என்கிட்ட கப் மோல்டு கிடையாது. டீ கப் வச்சு தான் பண்ணியிருந்தேன். டீ கப்பும் வந்து என்கிட்ட இல்லை. கடைசியில் என்னால் அவங்க கேட்ட மாதிரி பண்ண முடியல. அதனால் ஸ்லாபாக பண்ணுவான்ற மாதிரி கேட்டிருந்தேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்து அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ்லாம் பண்ணி டெய்லி பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸாகவே ஆகிட்டோம். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டுருந்தேன் 1 பீஸ் ப்ரௌனி ரெசிபி. அதில் கப் யூஸ் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு என்கிட்ட வந்து அவங்க நீங்கள் என்கிட்ட கப் இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் அதில் கப் யூஸ் பண்ணியிருக்கீங்க. என் அக்காக்கு கிட்ட வந்து நான் கால்லாம் பண்ணி சொன்னேன் ஹாப்பியாக கப் ப்ரௌனி வந்துடும் அப்படின்ட்டு. அவங்களும் ஆசையாக இருந்தாங்க. கடைசியில் நீங்கள் இல்லைன்ட்டீங்க. அவங்க இதெல்லாமே சாதாரணமாக தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு 2 டேஸாக மெசேஜ் தப்பாக எடுத்துக்கிட்டாங்களோன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவங்களே மெசேஜ் பண்ணாங்க. 2 டேஸாக ஒர்க் இருந்தது, அதனால தான் மெசேஜ் பண்ணல, நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னாங்க.